ஹாய் மக்களே. ஸோ ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஏபிஎஸ் கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஸோ ஷோரூம் விட்டோன்னா என்ன சொன்னாங்கன்னா ஏபிஎஸ் மோட்டர் ஆர்டர் போட்டு தான் வர வைக்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏபிஎஸ் மோட்ரு வீல்லாம் வந்துருச்சான். ஸோ இப்போ போய் நம்ம ஷோரூமில் போய் நம்ம பைக்கை விட்டுட்டு வர போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூம் வந்துவிட்டோம். ஸோ வண்டியை விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேலே ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்லிங்கன்னா பார்த்தீங்கன்னா பெரிய சளு வச்சிச்சு. ஸோ என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மோட்ரு போயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் ஏபிஎஸ் மோட்ரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வண்டி விட்டுட்டோம். ஸோ விட்டுட்டு இப்போ என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஸோ ஏபிஎஸ் மோட்ரு போயிடுச்சு. ஸோ ஏபிஎஸ் மோட்ரு மாற்றி தான் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லி ஏபிஎஸ் மோட்ரு மாற்றுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஸோ வீல் மாற்றியே ஆகணும், ஏன்னா வீல் வந்து பெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் வீலும் மாற்றணும், ஸோ டிஸ்கவும் மாற்றி தான் ஆகணும், ஏன்னா டிஸ்கவும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே செட்டாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேலிஃபரும் மாற்றுங்க, ஏன்னா கேலிஃபரும் வீக்காக இருக்குது. ஸோ கேலிஃபர் கம்பல்சரி மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ வீலு, ஸோ டிஸ்க் பேடு, டிஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து கேலிஃபரு, ஸோ ஏபிஎஸ் பிளேட்டு, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கேலிஃபர் மட்டும் பேக்கில் வந்து ஸோ மாற்றியாச்சு நம்ம. ஸோ பாருங்கள், ஏன்னா இது மாற்றுறதுக்கே கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேலே ஷோரூமில் டைம் எடுத்துச்சு. ஸோ ஆர்டர் போட்டு வர வைக்கிறதுக்குள்ளே போது நான் ஆச்சு. கிட்டத்தட்ட 20 நாள் மேலே கழிச்சு தான் ஸோ நம்மளுக்கு வண்டியே கிடச்சிச்சு. ஸோ டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 சில்லரை ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்டோன் பார்த்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஷோரூமில் கேட்டது வீல் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீல் பெண்டாக இருக்குது, ஸோ டிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஸோ வீல் மாற்றுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவும் வீலை நம்ம மாற்றிட்டோம். அதே மாதிரி 2 கேலிஃபர், இதுவும் கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஸோ இதுவும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 2மே வந்து நம்ம மாற்றிட்டோம். இதெல்லாமே பழசு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் மோட்டர். ஸோ ரீசெண்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஷார்ட் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏபிஎஸ் மோட்டரே போயிடுச்சு. ஸோ நம்ம ஏபிஎஸ் மோட்டரே நம்ம புதுசாக போட்டோம். இது வந்து பழைய மோட்ரு இது. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28,064 ரூபா. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.